லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஐஸ்லலாம் நிறைய கிளாஸ் பீசஸ் கண்ணில் போய் குத்திருக்கு. அவங்க காலில் வேற ஏற்கனவே லாரி ஏறி இருக்கு. இப்படி இருந்தாலும் அவங்க பிளட்டை இது பண்ணும். அவங்க கண்ணு தான் ஓவர் டேமேஜாக இருக்குது. தெரியல என்ன ஆக போகுதுன்னு. அவங்களோட பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவ். ஆனால் ஓ பாசிட்டிவ் எங்கே போவேன், ரேராக தான் கிடைக்கும். ரிசப்ஷனில் கேட்க சொல்கிறேன். ஓகே டாக்டர் கேளுங்க. நம்ம எப்படி ஆச்சு சொல்லுங்கம்மா. தெரியல, பிளட் கொடுப்பாங்க தெரியலடா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தங்க பிளட் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க பிளட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பார்க்க முடியுமா? அவங்க இப்படிதான் வருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. சரி சரி பார்த்துக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், உங்களை பார்க்கலாமா? திரும்பிட்டீங்களா? எனக்கு புரியல. சொன்ன உனக்கு புரியாது. என் மருமகளுக்கு ரத்தம் கொடுத்து உதவி செஞ்சதுக்கு சக்தி உன்னோட மருமகளா? சக்தியை பத்தி தெரியும். ஏன்னா சக்தி வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த மகன். நம்பவே முடியலையே. ஆமாடி, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அம்மா பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 வாரம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு. அவரோட அண்ணன் கிட்ட தான் நான் அவரை கொடுத்தேன். ஆனால் அவரோட அண்ணன் எந்த கம்யூனிகேஷனும் பண்ணல. அப்படியே தலைமறைவாயிட்டாரு. சக்தியை கடவுள் நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் காசு பழம் வந்துச்சு. அப்பதான் சக்தியை பார்த்தோம் எங்க பழைய ஞாபகம் வந்துச்சுடி. எல்லாமே நான் பண்ண தப்புதான்க்கா. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லாம என் காதல மறைச்சிருந்தேன்னா இந்நேரம் அவன் என்னை ஏமாத்திருக்க மாட்டான், நானும் ஏமாந்திருக்க மாட்டேங்க்கா. எப்படி சொல்ற, ஏமாத்திட்டான் அவன்? ஆமாக்கா, குட்டிக்கு நான் தான் அம்மானு தெரிய வேணாம், இப்போதைக்கு தெரிய வேணாம். சரிக்கா. அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவங்க உயிருக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் என்ன சொல்லுங்க, எனக்கு மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த
அந்த லோரி கிளாஸ் பீசஸ் எல்லாமே அவங்க கண்ணில் போய் ஆழமாக குத்தி ஹை சேஃப்டி டேமேஜ் பண்ணியிருக்கு. ஐசியும் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பட் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அந்த அந்த கிளாஸ் எல்லாம் ஓவராஃபாக டீப்பாக போய் குத்திருக்கு. கண்ணுக்குள்ள இல்லை, கண்ணு நரம்பெல்லாம் இதை சிலதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கு. சில கிளாஸஸ்லாம் நரம்ப கட் பண்ணி விட்டுருக்கு. பட் ஹை டொனேட்டர் இருந்தாங்கன்னா நாங்கள் கூப்பிடுறோம். யாராச்சும் ஹை டொனேட்டர் இருந்தாங்கன்னா இவங்க பிளட் குரூப்புக்கு அவங்கள நாங்கள் கூப்பிடுறோம். ஆனால் பட் ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஹை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா எவ்வளவு நாளாக 3 மந்த்துக்குள்ளே பண்ணுறது. ஏன்னா அந்த நரம்பெல்லாம் ஒத்துழைக்கு. அது ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த நரம்பு ஈர்ப்பு அந்த சக்திகள்லாம் நரம்பு ஒன்று பேர்ந்தாதான் அந்த கண்ணுக்கு போய் கொடுக்கும். இதுவே ஓவராஃபாக சக்தி முத்திடுச்சுன்னா இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் தேடி பார்க்குறோம். இப்போதைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். சரிங்க டாக்டர், அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அப்படியா? ஒன்றும் இல்லை சார். நீ சாப்பிட்றியா? நான் ஊட்டி வருவோம். பரவாயில்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, நானே ஊட்டி விடுறேன் சார். ஆனால் நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு வந்து சாப்பிடு. சரி சார். இவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிச்சிட்டாங்கன்னா அட்மின் இப்போதைக்கு வாமிட்டிங் ஆயிடுச்சு. அதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் இதோட வீடியோ முடிச்சிட்டாங்க. இனிமேல் நாளைக்கு தான் வரும். அட்மின் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு பாருங்க. பாய்.